வெற்றிலை வாராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, இன்று இரவு முதலே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. நாளைய விடியல் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நீ சுயமரியாதையோடு கௌரவத்தோடு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய். உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாது. ஏமாற்றத்தையும் ஆதங்கத்தையும் போதுமான அளவு நீ சந்தித்து விட்டாய். இனி சந்தோஷத்தையும் இன்பங்களையும் அதிக அளவில் காணப்போகிறாய். உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விடுவாய். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி. உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடமிருந்து விலகி செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே குழந்தையே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும். என் குழந்தை எப்படி என்று எனக்கு தெரியும். நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு உன் அன்னையான நான் நிச்சயம் புரிய வைப்பேன். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே. அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனோடு உலாவ விடுகிறது. நீங்கள் அனைவருமே என் கண்ணின் மணியான கண்மணிகள். உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது. நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன். எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள். நான் உங்களின் அன்னையும் தாயுமானவளும் அல்லவா? நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். என்னுடைய பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் நீ எதற்கும் கலங்காதே. தைரியத்தோடு முயற்சி செய். உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த அன்னை நடந்து வருவேன். இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை. துக்கத்தில் இருக்கும்போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை இரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தியமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு. ஆனால் அதற்கு உயிர் இல்லையே. அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும். எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் குழந்தையே. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன் பலவீனங்களை உணரும்போது நீ பலசாலியாகிறாய். உன் உடலிலுள்ள குறைகளை உணரும்போது நீ அழகாகிறாய். செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது ஞானமுள்ளவனாகிறாய். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேறு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும்
பலமுறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். அன்னையே கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். பயப்படாதே, என் பக்தருக்கு துர்க்கதையை நான் எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். எப்படியும் காப்பாற்றி விடுவேன். உனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இறுக்க பற்றியவள் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிடமாட்டேன். என்றும் நிழலாக இருப்பேன். உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய். ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது. வானத்தில் மேகங்களின் கூட்ட பயணிகளை சேர்த்துப்பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும். எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் உள்ளது. வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் அம்மாவான எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் ஓவியன். நான் உன் அன்னைதான். உன் ஓவியம் என்று ரசி. உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய், தண்ணீராய், நெருப்பாய், நிலமாய், ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய், சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம். நீ நிச்சயம் பிரகாசிப்பாய். உன்னோடு நான் எப்போதும் வாழ்கிறேன், வாழ்வேன். என் கண்ணின் மணியே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. நீ நம்பிக்கை, பொறுமை இழக்காமல் இரு. எல்லாம் சிறிது காலத்தில் மாறும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து நீ பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும். நான் எங்கும் வியாபித்து இருக்கிறேன். என் வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது. நீ என்னை நினைத்தவுடன் உன்னோடு நான் இருப்பேன் என் குழந்தையே. உன்னிடமிருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் நான் எப்போதும் நினைத்து கொண்டு இருப்பேன். அவர்களை நான் விட மாட்டேன். அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது, மோசமானது என்பதை நான் உணரும்படி கட்டாயப்படுத்துவேன். ஒரு நொடியில் அவர்களது கண்களை நான் திறப்பேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது. அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு, உன் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ மகிழ்ச்சி கடலில் நீந்த போகிறாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கினை அடைய செய்வேன். அதை நீ புரிந்து கொண்டாயா?
இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்து சேர்ந்து விட்டது. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய் குழந்தையே. உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம். நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும், அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனையோ எத்தனைகள். உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில். இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும்? உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். உன்னை மாற்ற நான் அமைதியாக செயல்படுவேன். கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன். எனக்கு தேவை என் பிள்ளையின் மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே. வாழ்வில் அமைதியின்மை, கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலும் இருந்தும் தூரப்படுத்தும், உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும். அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அன்னையான என்னை மனதார நினைத்துப்பார். என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு. நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய். இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல. உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும். மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம். நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும். நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி. அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி. அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்து கொண்டே இருப்பேன். அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய் குழந்தையே. நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது. இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை எல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு என் குழந்தையே. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு பொன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக்கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன். ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம், ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம். ஆனால் என்னை போன்ற பலமான ஒரு நல்ல வழிகாட்டி உனக்கு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும். அதை நீ கடைபிடித்துக்கொள். நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாயல்லவா? ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கிறதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். அது உன் வினை தீரும் காலம். அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே. உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகிறதா? மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். உனக்கு சஞ்சல புத்தி எப்போது ஏற்படுகிறது தெரியுமா? எல்லாம் இருக்கும் போதும் ஏற்படும், எதுவும் இல்லாத போதும் ஏற்படும். பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும், பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும். மனசாட்சியோடு நடந்து கொள்ளும் போதும் ஏற்படும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும் போதும் ஏற்படும். அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும். வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும்
தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலாவது ஒருவர் வாழ வேண்டும். இதற்காக தொழில் செய்கிறோம், வேலைக்கு செல்கிறோம், நமக்கென கடமைகள் இருக்கின்றது. அது தனது திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம், தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம், அல்லது வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம். அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை சந்திக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது. இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும். கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும். ஆமை இருக்கிறதே, அதை கொல்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள். நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்தத் தொடங்கும். சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும். இப்படித்தான் பிரச்சனைகளும். துவக்கத்தில் பிரச்சனை தெரியாமலேயே காலை விடுவோம். பிறகு சமாளித்து விடலாம் என அடி எடுத்து வைப்போம். இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம். அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கூப்பிடுவோம். ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒளிந்து கொள்வார்கள். பிறகு கடவுளை கூப்பிடுவோம். நமது கர்மா தீரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது. ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும். அதன் பிறகு தற்கொலையா, ஊரை விட்டு ஓடுவதா என சிந்திக்க வைக்கும். இதுதான் பிரச்சனையின் இயல்பு. எப்படியும் திருப்பி தந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே கடன் படுகிறோம். நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி எதிலும் ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலத்தை ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும். அதனால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும்போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும். கடன் மட்டும் அல்ல, நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது. அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது. நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும், நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது. இப்படி நம்மை மீறிய செயல்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது. இந்நிலையில் இருப்பு கொள்ளாமல் தவித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தியுள்ளவன் என்கின்றோம். ஆனால் என் குழந்தையான உங்கள் மனதில் உன் தாயான நான் ஒருபோதும் சஞ்சல புத்தியை ஏற்பட விடமாட்டேன்.